தேவையான அளவுக்கு பவுலில் ராகி அதை நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக நல்லா வறுந்த பிறகு நல்லா செவக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்ளெயின் பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் பவுட்ரு. தேவையான அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வைக்கணும். பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வேணும். தேவையான அளவுக்கு வெல்லம் நல்லா சட்டியில் போட்டு காய்ச்சணும். அது நல்லா ப்ரௌனிஸாக காய்ஞ்சி வர அளவுக்கு பதத்தில் இருக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி கலக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். திருவின தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்ட பிறகு 2 ஏலக்காய் போடணும். அப்புறம் மாவில் கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாவு உருட்டி அதில் கொஞ்சமாக பூர்ணம் செஞ்சு வச்ச பூர்ணத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா இட்லி பானையில் வேக வைக்கணும். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.